துறப்பது அல்ல துறவரம். தன்னை உணர்ந்து உறவை காப்பதே துறவரம். திருஅவை என்னும் மாபெரும் இறைமக்கள் இயக்கத்திற்கு இதயமாய் விளங்குவதே துறவரமாகும். இதுவே காலத்தின் சுவடுகளில் நாம் காணும் உண்மையாகும். இவ்வுண்மை எமது புனித யூஜின் டி மாசனேட் துறவர சபையினை தோற்றுவித்த பேரருட்தந்தையின் வாழ்வில் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்குகின்றது. புனிதத்தில் நிறைவு காண என்பது என் சபையின் இந்நன்னாளின் அறைகூவல். चले प्रभु के घर आंगन, चुन के हम सबको बुलाता वो, गाते हम बजाते मगन। आओ चले मिलके चले प्रभु के घर आंगन, चुन के हम सबको बुलाता वो, गाते हम बजाते मगन। जीवन प्रभु तेरा वरदान, तुझ पे निछावर मन, तुझ पे टिकी ये नयन। मेरा ये जीवन प्रभु तेरा वरदान, तुझ पे निछावर मन, तुझ पे टिकी ये नयन। सुख दुख की माला ले मैं खड़ा, मेरा समर्पण तुझसे जुड़ा। आओ चले मिलके चले प्रभु के घर आंगन, चुन के हम सबको बुलाता वो, गाते हम बजाते मगन। மஞ்சளும் குங்குமம் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமம் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். தம்மை அழைத்தோம் ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி தம்மை அழைத்தோம்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எமது சபை நிறுவனர் பேரூர் தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் போயமை அவர்களின் கடையோருக்கும் அன்பு என்னும் தம் அன்பு பணியை இம்மண்ணில் பதித்து 33 ஆண்டுகள் நிறைவு காணும் இந்நன்னாள் எல்லோருக்கும் ஓர் பொன்னாள். வரலாறு என்பது நேற்று நடந்து முடித்து போன நிகழ்வு அல்ல. அது நேற்றைய பொழுது தந்த பதிவுகளால் இன்றைய வாழ்வை திசைப்படுத்தும் பகிர்வு. 33 ஆண்டுகளாக உடல் துணை இல்லாதோருக்கு உடனிருப்பாக நின்றது எமது சபை. வாழ்வின் விளிம்பில் விழிப்புதீங்கி நின்ற ஆதரவற்ற குழந்தைகளை அள்ளி அரவணைத்துக் கொண்டது எம் சபை. இறை இயேசுவின் பாசகரமாய் விளங்கியது எம் சபை. கூர்மழங்கிய ஆணிகளான சமுதாய எதிர்ப்புகளை ஏற்க தவறவில்லை. இப்படி சரித்திரம் படைக்க
கற்பாறையான எமது சபை நிறுவனர் பேரருட் தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் போயமை மீது கட்டப்பட்ட அவரால் எழுப்பப்பட்ட எமது புனித யூஜின் டி மாசனேட் துறவற சபையின் 34வது ஆண்டை கொண்டாடுவதில் மகிழ்வும் பெருமை கொள்கிறது. இத்தனை வருடங்களாக இறைவனும் நம்மை புனித யூஜின் டி மாசனேட்டின் அன்பு பணியிலும் பேரருட் தந்தை எமது நிறுவனரின் அரவணைப்பிலும் இனிதே வழிநடத்தி வந்திருக்கிறது. இந்த நஞ்சு பிறப்பின் வெளிப்பாடுதான் இந்த கல்வாரி பலி கொண்டாட்டம். வருவோம், இறைவனை இணைவோம், மணியும் நெல்மணியாய். இது ஆண்டவரால் எழுதப்பட்டிருக்கிறது. நம் கண்களுக்கு இது வியப்பாக இருக்கின்றது. இறை வார்த்தை யாக்கோபு முதல் அதிகாரம் 20 வசனம். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதும் ஆகும் என்கின்ற உன்னதமான இறை வார்த்தையை இந்த உலகில் நிலைநாட்டும்படியாய் இது 34 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுத்தூர் என்கின்ற இம்மண்ணில என்கின்ற திருவர சபையை தோற்றுவித்தார். என் பாசமிகு என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற பேரூர் தந்தை என் சபையுடைய ஸ்தாபகர் ஜெரால்ட் பிரான்சிஸ் அடிகளார். இதோடைய சபையினுடைய 34வது பிறந்த நாளில எங்களுடைய அன்புக்குரியவர்களான உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இடத்துல மிக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே வந்திருக்கின்ற அனைத்து இறை அன்றவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ இந்த வேளையில தொடர்ந்து நாங்கள் இறைப்பணி செய்ய எங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த கல்வாரி பலி நாம் ஜெபிக்கின்றோம். இதோடு இந்த ஒரு உன்னதமான கடவுளுக்கும் அன்பு, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் அன்பு செய் என்கின்ற என் தந்தையுடைய விருது வாக்கை நாளிலே தொடர்ந்து பிரகாசிக்க செய்ய இந்த குத்துவிளக்கு ஏற்ற இந்த தருணத்துல தந்தையர்களையும் சாதவர்களையும் கிடைக்கின்றோம். இதோ முதல் கிரியை ஏற்ற என் சபையுடைய பொது ஆலோசகர், ஜெனரல் ஆலோசகர், கவுன்சிலர் பேரத்தந்தை ஆண்ட்ரூ கஸ்பர் அடிகளாரை அழைக்கிறேன். இரண்டாவது கிரியை ஏற்ற ஆலோசகர் தந்தை ஸ்ரீவர் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது கிரியை ஏற்ற சபையினுடைய பொருளாளர் தந்தை மார்டின் பிள்ளை அடிகளாரை அழைக்கின்றோம். கிரியை ஏற்ற எம் சபைக்கான பத்திரிகை சகோதரிகள் அனைவருமே செவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உடன் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் நன்றி விதமாக அருட்சகோதரிடமிருந்து அருட்சகோதரி ரோஜா டியனை அவர்களை 4வது ஏற்ற நம்முடன் அழைக்கின்றோம். பங்கில் எப்படி பலர் இங்கே இருக்கிறதாலும் ஏற்பட்டதாக பொதுமக்களின் சார்பாக பங்கினுடைய வைஸ் பிரசிடென்ட் திரு சைமன் அவர்களை 5வது ஏற்ற அன்புடன் அவர்களே, இந்த தருணத்தில் இதோ நம்முடைய சபையினுடைய 44வது ஆண்டு நாளிலே பல வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினாலும் உங்களுடைய அன்பார்ந்த உள்ளத்தினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் எனவே இந்த வேலையில் அனைவருக்காகவும் நாங்கள் ஆண்டவர்களை ஜெபிக்கிறோம். உங்களுக்காக வழி ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக என்னுடைய சபையினுடைய தலைவர் பேரர் தந்தை ஆண்டோனி அடிமை அவர்களுக்காகவும் அவருடைய ஆலோசகர் தந்தையர்களுக்காகவும் மேலுமாக சபையில் அத்தனை குருக்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் குறிப்பாக என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற பிள்ளைகள் மற்றும் பள்ளியில் மற்ற இயக்கங்கள் இருக்கிற அனைவருக்காக ஒப்பு கொடுக்கிறோம். மேலுமாக இந்த தெய்வீக திருப்பலியில சபைக்கு பல இடங்களில் உதவியாக இருக்கிற இந்த சபைக்காக ஜெபிக்கின்ற பல உதவி, பொருளுதவி, உடல் உழைப்பு இவற்றின் மூலமாக என் சபையை தாங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அந்த உடல்களுக்காகவும் இந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். மேலும் குறிப்பாக தினந்தோறும் என்னுடைய சபையுடைய ஸ்தாபக
பெருவர் தந்தை ஜெனரல் பிரான்சிஸ் அவர்களுக்காக நாங்கள் பலியை ஒப்புக் கொடுத்து இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான முறையிலே நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு இந்த கல்வாரி பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு நித்திரை பெறவர் நல்லபடியாக வேண்டுகிறோம். வேற சபையில் மறித்த அடுத்தந்தையர்கள் அடுத்தந்தை பேராஜி அடுத்தந்தை பீட்டர் இவர்களுக்காகவும் மேலும் யாரணியாத ஆத்மாக்களுக்காகவும் மேலும் தொண்டு கொடுப்பதை மறித்த ஆத்மாக்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான புனிதமையாளே, வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மிலே ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே பரந்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனை மாற்றியிருப்பவர் நீரே. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நலத்தோற்று அமைதியும் உண்டாகுக. ஆமென், அமைதியும் உண்டாகுக. ஆமென், அமைதியும் உண்டாகுக. அழுவமாக இரக்கமிகுந்த இறைவா, கொடைகள் அனைத்துக்கும் தந்தையே, நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் உம்மிடமிருந்து வருகின்றன என ஏற்றுக்கொள்கின்றோம். உம்முடைய அளவற்ற பரிவிரக்கத்தின் கொடைகளை நாங்கள் உணரவும் எங்களின் நேர்மையான இதயத்தோடும் முழு வலிமையோடும் உண்மையை அன்று செய்யவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் கொண்டிருக்கும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 5 தொடங்கி 9 முடிய. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறகு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்
நலம் பெய்திடும் பணியில் என்னை இணைத்தேன். எந்தன் வாழ்வின் பொருள் அறிந்தேன். இந்த கனவுக்கு நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மரங்கள் மகிழ கண்டேன். இந்த கனவுக்கு நான் கண்டேன். நிறைவை நான் கண்டேன். இன்ப கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். இன்ப மரங்கள் மகிழ கண்டேன். இன்ப கனவொன்று நான் கண்டேன். A reading from the letter of St. Paul to the letter of St. James, chapter 1, verses 26 and 27. If anything they are religious and do not bridle their tongues but deceive their hearts, their religion is worthless. Religion that is pure and undefiled before God the Father is this: to care for orphans and widows in their distress, and to keep oneself unstained by the word. The word of the Lord. Thanks be to God.
பிரிவு 16 வாசிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படுக்கையால் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமணத்து பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை திரும்ப பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு அளிக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, பங்கு மக்களே, உறவினர்களே, நண்பர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது அருள் தந்தையர்களுக்கு நமது சபையின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபவுண்டேஷன் டு யூ ஆல். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், தமிழ் கொஞ்சம் கஷ்டம்தான். 6.5 ஆண்டுகள் ஆகின்றன தமிழ்ல பிரசங்கம் வச்சு. நான் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் அதிகமாக பூசை மட்டும் வைப்பேன், அல்லனா அதுவுமே ரொம்ப வேறு தான். பிரசங்கம் கொடுத்ததில்லை 6.5 வருடங்களில். அதில் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். This day is a day of joy. அதனால்தான் நம்ம ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், உணவு, அன்பை பகிர்தல் என்றெல்லாம் நாம் இன்றைய நாளிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியின் நாள், இது ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். அதே போல எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஆண்டவரை மையப்படுத்தி நாம் செயல்படுகின்ற பொழுது அங்கே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இது ஆசீர்வாதத்தின் நாள். அன்று அதே போல இன்றைய நாள் நன்றியின் நாள். ஆண்டவர் 34 ஆண்டுகளாக நமது சபைக்கு செய்து வருகிற, செய்ய போகிற அனைத்து விதமான நன்மைகளுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், குறிப்பாக வழி நடத்துதலுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து இந்த விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இது ஒரு குடும்ப விழா, எஸ்டிஎம் சபையின் குடும்ப விழா. நாம் விவிலியத்திலே வாசிப்பது போல எசாயா புத்தகம் அதிகாரம் 43 இறைவசனம் 1 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். Do not fear, I have redeemed you, I have called you by name, you are mine. தமிழ்ல நான் பார்க்க முடியல. Do not fear, I have redeemed you, I have called you by name, you are mine. So ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, நீங்கள் எனக்குரியவர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன், உங்களை பெயர் சொல்லி நான் அழைத்தேன், நீங்கள் எனக்குரியவர்கள் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே முதல் சிந்தனையாக நமது சபை இந்த அழைப்பை கொடுக்கிறது. அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும், நீங்கள் அனைவரும் எனக்குரியவர்கள். இது எஸ்டிஎம் சபை, இது ஒரு குடும்பம். உங்களை நான் அழைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்குரியவர்கள் என்று நமது சபை ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று நாம் அனைவருமே வந்திருக்கிறோம். அப்ப அழைப்பை ஏற்று நாம் அனைவரும் உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே தூண்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சிந்தனையாக நாம் அனைவருமே தூண்களாக இருக்க வேண்டும். நமக்கு தூணாக, அரணாக, கோட்டையாக நமது பாசமிகு பேரருள் தந்தை ஜெரார்ட் பிரான்சிஸ் அவர்கள் இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள்.
ஆக அவர் கட்டி எழுப்பிய இந்த சபையிலே நாம் ஒவ்வொருவருமே தூணாக இருக்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவமான தூணாக அமைவது நமது சுப்பீரியர் ஜெனரல், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஆலோசகர் தந்தைகள், மேலும் ஒவ்வொரு ஹவுஸிலும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் இருக்கின்ற சுப்பீரியர்ஸ், ரெக்டர், ரீஜென்ட் முதற்கொண்டு எல்லாமே ஒரு நல்ல தூண்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு உறுப்பினர்களுமே ஒரு தூணாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் அந்த கட்டிடத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். ஆக நாம் அனைவருமே தூணாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக அருட்தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் அவர்களை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவரை பற்றி பேச வேண்டும். அதற்கு முன்பாக, today is the day of remembrance. We have to remember our founder. We have to salute our founder. We have to honor our founder. And we have to salute our society. நம்ம சபையை நாம் கௌரவிக்க வேண்டும். நமது சபை தலைவரை கௌரவிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், அவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி சென்றிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு உதாரணம் நம் அனைவருக்குமே. அன்பை விதைத்தவர்களாய் அனைவருக்கும் அன்பு என்ற ஒரு சிந்தனையோடு தந்தை அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். தந்தையை பற்றி அனைவருக்கு தெரியும். அவர் அன்பானவர், எளிமையானவர். ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று எல்லாருக்குமே தெரியும். நமது மூத்த அருள் தந்தைகளுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் எப்படியெல்லாம் சபை வளர்ந்து சவால்களை சந்தித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று நாம் அனைவருமே தெரியும். ஆக இன்றைய நாளில் நாம் அனைவரும் நமது பேரருள் தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் அவர்களுடைய விழுமியங்களை, அவருடைய பண்புகளை நாம் கடைபிடித்து வாழ இன்றைய நாள் நமக்கு அடுத்த செய்தியாக அழைப்பு விடுக்கிறது. அதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது தந்தையோடு நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நம்ம ஃபாதர் சிலர் கேட்டிருப்பாங்க, ஃபாதர் நான் உங்களை பற்றி ஒரு பயோகிராஃபி, நான் உங்களை பற்றி ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கேட்டிருக்கலாம். அதே போல் நானும் கேட்டேன். அப்போ அந்த அருட்தந்தை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னை பற்றி நீ எழுத வேணாம், புனித யூஜினை பற்றி எழுது, அவருக்கு தான் அதிக புத்தகங்கள் இல்லை, அவரை பற்றி எழுது அப்படின்னாரு. அதே போல இந்த கேள்வியை கேட்ட ஒவ்வொருவருக்குமே இந்த பதிலை கண்டிப்பாக சொல்லி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர். நான் புதத்தூர்பேட்டை பள்ளியிலே பணி செய்த பொழுது, கரஸ்பாண்டராக இருந்த பொழுது, ஒரு நம்ம அன்பக பையன் தான் அடிக்கடி ஸ்கூல்லேருந்து ஓடிடுவான். இங்கே வந்து ஒரு நாள் டீச்சர் வந்துட்டான், இங்கே ஸ்கூல்ல இருந்து பிடிக்கல அப்படின்ட்டு. இன்னொரு நாள் புதத்தூர்பேட்டைக்கு ஓடிட்டு அந்த ஒரு பேரண்ட் பார்த்து இது மாதிரி உங்கள் பையன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நாங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். மூணாவது நாள் ஆளத்தானா எங்கேயுமே தேடி பார்க்குறோம், எனக்கு கிடைக்கல. பக்கத்தில் டீச்சரும் எல்லா இடத்துலையும் அவங்க போகிற இடங்கள்லாம் போய் பார்க்குறோம். அவங்க வீட்டுக்கு கால் பண்ணால் அவங்க அம்மாவை ரீச் ஆக முடியல. அவங்க அம்மா தோட்டத்தில் வேலைக்கு போயிட்ட வயலில் வேலை பார்க்குறாங்க. வீட்டில் யாருக்குமே தொடர்பு கொள்ள முடியலை. சாயந்தரம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஊருக்கே, சொந்த ஊருக்கே தந்தை, நான், அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டராக தாமஸ் இருந்தாரு. அப்போ எல்லாம் நாங்கள்லாம் போகிறோங்க, அவர் ஊருக்கு போகிறோம். போன உடனே அவர் அங்கே வந்து பையன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. பையன் வந்து வீட்டுக்கு தான் போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு அப்போ வந்து எங்கிட்ட உட்காந்து அருட்தந்தை பேசுறாரு. இப்போ என்ன செய்யலாம், பையன் இப்படி செஞ்சுட்டான் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், உடனே கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், அட்மினிஸ்ட்ரேட்டர், உடனே நம்ம வந்து ஆக்ஷன் எடுப்போம். சரி, இந்த பையன் தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான், நமக்கு வந்து பள்ளிக்கு தான் கெட்ட பேர் ஆகிடும். அதனால கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வேறு ஸ்கூலில் சேர்க்கலாம், தமிழ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஆனால் தந்தை அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பள்ளியை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, பள்ளியினுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால்
நான் அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன், யோசிக்கிறேன். அவனை இப்போ ஸ்கூல்ல இருந்து மாத்திட்டோம், தமிழ் மீடியத்துல இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை யோசித்தார். அது சொன்ன உடனே எனக்கே அது மாதிரி நம்ம யாராலும் சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தந்தை அவர்கள் பெருமையா பேசுறார். உண்மைதான், தந்தை அவர்கள் அப்படியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். இப்ப நம்ம அருட்தந்தை நம்ம சகோதரர்களாக இருந்த பொழுது நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்திருப்போம், மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், திட்டுவாரு, கோபப்படுவாரு. ஆனால் அவருடைய அந்த அன்பை, மன்னிப்பை நம்மால் பார்க்க முடியும். அதுக்கான அவர் எந்த ஒரு நோக்கத்திற்காக சபையை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை வாழ்ந்து காட்டினார். அனைவருக்கும் அன்பு, கடையவருக்கும் அன்பு, அன்பை விதைத்தவராக வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஆகவே அவருடைய விளிமியங்களை கொண்டு நாம் வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அவருடைய இயேசுவில் பிரியமானவர்களே, நமது சுப்பீரியர் ஜெனரல் அவர் நல்ல அருமையான ஒரு தீம் கொடுத்திருக்கார் நம்ம எல்லாருக்கும். strengthened by the Holy Spirit and united for the mission. அது ஒரு அருமையான தீம். அப்ப எங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஷார்ட் மீட்டிங் வச்சாரு. அது அவர் சொன்ன முதல் பாயிண்ட், நம்ம எல்லாரும், நான் எதுவுமே புதுசா பேசல, எல்லாமே தெரிஞ்சது தான், ஃபாதர் ஏற்கனவே சொன்னது தான். அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸுக்கு, கம்யூனிட்டி ப்ரேயர், கம்யூனிட்டி மாஸுக்கு நம்ம என்னுடைய ஃபோக்கஸாக இருக்கும். என்னுடைய 6 ஆண்டு காலத்தில் இது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா எல்லா ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், அது எல்லாமே ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி நம்ம அதிலிருந்து நம்ம பவர் அருளை நாம் ஜெனரேட் பண்ணணும். அப்போ எல்லாம் நம்ம கம்யூனிட்டி ப்ரேயரில் நம்ம இணைந்து ஜெபிக்கணும், எல்லாம் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ல வரணும் அப்படின்னு அவர் முதல் பாயிண்ட எடுத்து வச்சாரு. அப்ப அந்த பிலாங்கிங்னஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் எஸ்டிஎம் அப்படின்னு சிந்திக்கின்ற பொழுது எங்க சின்னம்மா, எங்க அப்பாவுடைய தம்பி ஒய்ஃப், அவங்க எங்க சித்தப்பா சின்ன பிள்ளைங்க இறந்துட்டாங்க, குழந்தை இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. போயிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க எதுவும் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் உள்ள பெரியவங்கெல்லாம் அவங்களால சும்மா இருக்க முடியாது, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது பார்ப்போம், பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நாங்களும் சொல்லுவோம், அம்மா நீங்க உட்காருங்க, நீங்க பார்க்க வேண்டாம், தங்கச்சி பார்க்கணும் அப்படின்னாலும், இல்லை இல்லை இது என்னுடைய வீடு. ஆனால் அவங்க எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க, ஆனால் இது என்னுடைய வீடு, நீங்களாம் என்னுடைய பசங்க. அது ஒரு பிலாங்கிங்னஸ். அதே போல என்னுடைய அத்தை அவர்களும், அப்பாவுடைய பிறந்த தங்கை கல்யாணம் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமும் என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய அண்ணன்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. அந்த உணர்வு, அந்த அதுதான் பிலாங்கிங்னஸ், அந்த எஸ்டிஎம்ஸ், அந்த குடும்ப ஸ்பிரிட்டை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி என்னுடைய குடும்பம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த அப்படி அவங்க தான் எதுவுமே ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இதை பார்த்தாலும் கூட்டுறது, துடைக்கிறது, கிச்சனில் வேலை பார்க்கறது, எல்லாமே அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே போல தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒரு உறுப்பினராக இருக்கிறோம். எபேசியர் எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 2 இறைவசனம் 20 வாசிப்பது போல, you are no longer strangers and aliens but citizens with the saints and members of the household of God, built upon the foundation of apostles and prophets and Jesus himself as the cornerstone. அப்ப அந்த இறைவார்த்தை பார்க்கிறோம். அப்போ நம்மளாம் உறுப்பினராக இருக்கிறோம், குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறோம். அப்போ அது ஒரு உணர்வோட நம்ம ஒரு வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா அந்த உணர்வு, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், இந்த சபையை சார்ந்தவன், நாம் அனைவரும் நம்ம அனைவருமே சகோதரர்கள் என்ற உணர்வோடு நாம் இணைந்து செயல்பட இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி உள்ளவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து இதை ஆசிரியர் வேண்டுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நாம் சந்திக்க இருக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நம்மை காத்து விடுவித்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொருவருக்குமே, சபைக்கும் பங்குக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், நமது பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். நாம் அனைவருமே
ஆண்டவருடைய நன்மையால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து இப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரது எழுதியிருப்போம் அவர்கள் நன்மைகளை நம்மிடம் நமது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்மை தன்மையெல்லாம் நன்றியோடு நினைத்து அவருக்கு நன்றி செய்து கொண்டிருக்கிற தொடர்ந்து நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு அவருடைய பாங்கத்திலே சமர்ப்பித்து அவருடைய இறக்கத்தையும் ஆசையையும் ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின் நாம் எல்லோருடைய பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கவிப்பின் கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கட்டப்படும் ஆலயங்கள் அழியலாம். ஆனால் கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாக்கிய திருவை காலத்தால் அழிவுறாதது. கிறிஸ்துவின் பிரதிநிதியாய் இருந்து அதனை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் ஆயர்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொதுநிலையினராகிய நாங்களும் அழிந்து போகும் உலக இயல்பின்படி வாழாமல் நிலை வாழ்வுக்குரிய இயல்பை அணிந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். Loving Father, we thank you for the 34 years of the Society of Saint Eugene de Massenet. We thank you for the Saint Eugene's life and his great love for you and the poor and marginalized in the society. Bless all our esteemed fathers and brothers with good health, wisdom and a strong spirit to continue their mission with joy and faith. Bless every member of the SDM family, benefactors, collaborators and friends who support this mission of love and service. Help us all to live in unity, to spread peace and to build a world of dignity and compassion. For this grace we pray to our Lord. గల సర్వేశ్వర, మీరు చేసిన మేలులకు గాను మరియు గడిచిన కాలమంతయు మమ్మును మా సభను దీవించినందుకు గాను మీకు ధన్యవాదాలు చెల్లిస్తూ, ముఖ్యంగా మీ పరిశుద్ధ దివ్యబలి పూజలో పేదవాడి కొరకు, అనాథుల కొరకు మరియు విధవరాల కొరకు ప్రార్థిస్తున్నాము. అదేవిధంగా ఈ సమయంలో ఎవరైతే ఈ ప్రేమకు దూరంగా ఉన్నారో వారిని మీ యొక్క నూతన ప్రేమను, సహోదర భావమును చూపించే భాగ్యాన్ని మా సభలో ఉన్న ప్రతి గురువుకు మరియు గురు విద్యార్థులకు దయచేయమని అందరూ पिता सर्वशक्तिमान पिता ईश्वर, आज मैं दुनिया भर के सभी बीमार भाई बहनों को आपके चरणों में रखते हैं और जो अस्पताल में भर्ती हैं, हे पिता ईश्वर, आप सभी को चंगाई प्रदान कीजिए जिससे वे आपकी महिमा और अपना कार्य अच्छी तरह से कर सके। साथ ही साथ मैं दुनिया भर के शांति के लिए प्रार्थना करता हूँ। इसके लिए मैं पिता ईश्वर से प्रार्थना करते हैं। ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை
में खास करके ऐसी प्रार्थना करते हैं अपने मान जो स्वर्गवासी फादर विराट फ्रांसिस जी के लिए, फादर बैंगर जी ने ਅਤੇ फादर जॉन पीटर जी के लिए ਉਹਨਾਂ ਨੂੰ ਆਪਣੇ ਇਲਾही ਨਿਵਾਸ ਸਥਾਨ ਵਿੱਚ ਦਾਖਲ ਕਰੋ ਅਤੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਸਾਫ਼ ਕਰੋ ਤਾਂ ਜੋ ਤੁਹਾਡੇ ਸਵਰਗੀ ਰਾਜ ਵਿੱਚ ਹਿੱਸਾ ਪ੍ਰਾਪਤ ਕਰ ਸਕਣ। ਅਸੀਂ ਇਸ ਲਈ ਪ੍ਰਾਰਥਨਾ ਕਰਦੇ ਹਾਂ। நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இருப்போம். இதற்கான நன்றியுமான நம்பிக்கையோடு உங்களுடைய தலைவராகிய நாங்கள் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் என்னுடைய சபையின் முன்னேற்றமான அனைத்து திட்டங்களையும் பாடத்திலே வைத்து என்னுடைய வேண்டுதல்களை எழுதியிருக்கிறோம். நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை எல்லாம் உங்களுடைய திருமணம் வழியாக பெற்று மகிழ்வோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான இப்படி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முன்பாடுங்கள். புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சிகளையே உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை காணாமல் எங்களுக்கு அளித்தவற்றை
உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இடத்திலும் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் இதுக்கு உரிய செயலுமாகும். எங்கள் புகழுடைய உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் வீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதத்தினரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேக்கி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் அக்கவித்து பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூயப்படுத்தவும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
திருவுடலும் திருரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் மாறுவது உணர்ந்து தன்னை கையளித்தவோடு அவற்றை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பானிப்புக்கென்று உங்கள் காலம் காலம் இரவின் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் நீதியினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பதையும் இப்படியும் இன்னதையும் நமக்கு ஒன்று கொடுக்கின்றோம். உன் திருமணிக்கு உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குடன் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நிலைப்படுத்துகிறோம். எங்கள் திருத்தந்தை நீயோ எங்களால் சாமி எல்லா திருமலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவைகளுக்கு நிறைவு பெற செய்கிறார்கள். நீதி உடையிலும் வழங்கி கொண்ட இச்சபையின் தலைவர் பேரர் தந்தை பிரான்சிஸ், தந்தையர்கள் ஜான் பீட்டர் பேனர்ஸ் என்ற அடியார் நினைவு கூர்ந்துள்ளோம். அவர்களோடு அவர் இறப்பு இணைக்கப்பட்டிருந்த இவர் வீட்டில் அவரை இப்பொழுது இருக்க செய்திருந்தார். சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தவர்களையும் பொறுத்து மற்றவர்கள் ஒருங்கிணைச்சிடணும். எங்களுடைய விளக்கமாயிரம் கடலை கனித்தான அனைவரையா சூசையப்ப திருத்துதர்கள் மலை சாட்சிகள் என் சமயங்களுடைய பாடலாளர் இறுதிய மாசனர் மாற்றி மற்ற அனைத்து விடுதலும் விளையாட்டு கொண்டு திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கு வருமான என்றால் பணிந்து கொண்டாடுகின்றோம்.
இறைவழியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து, எங்கள் வாழ்நாள் வழியை கடைவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இறைவனின் செல்வர், இவ்வுலகில் பாவங்களை போக்குபவர், சமரியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, எளிய நிலத்தில் எழுந்திருந்த நான் தந்தை என்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் தான்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரகம் நம்மை காத்து நிலை வாழ்வு என்பதாக. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உணவாக உணவாக வழங்கிய அன்பு, தன்னிகரில்லா தலைவனின் அன்பு,
மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு கண்ணிகளெல்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் நிறையந்தே எதிலும் நிறையந்தே எல்லாம் நிறையந்தே எதிலும் நிறையந்தே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே நிறைவாகும் நன்பு நிறைவான அன்பு உணவாக உணர்வாக வழங்கிய அன்பு வாழையில பயணத்திலே வாழ்வங்காவை பொழிந்த அன்பு வாழையில பயணத்திலே வாழ்வங்காவை பொழிந்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த துறையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே நிறைவாகும் நன்பு நிறைவான அன்பு உணவாக உணர்வாக வழங்கிய அன்பு நிறைவாகும் நன்பு நிறைவான அன்பு உணவாக உணர்வாக வழங்கிய அன்பு தந்தைகளெல்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு தந்தைகளெல்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவாகும் அன்பு நிறைவான அன்பு உணவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவாகும் அன்பு நிறைவான அன்பு உணவாக உணவாக வழங்கிய அன்பு அருட்தந்தையர்களே அருட்சகோதரிகளே அருட்சகோதரர்களே அன்பு திரை மக்களே அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Good afternoon, Father. இன்றைய நாளிலே அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய நாள் கொண்டாட்டம் எங்களுடைய ஃபவுண்டேஷன் டே முன்பாக என்னுடைய சபையை சார்ந்த அருட்தந்தையர்களுக்கும் அருட் சகோதரர்களுக்கும் முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபவுண்டேஷன் டே.
சபையின் தலைவர் பேரர் தந்தை அந்தோணி அடிமை அவருடைய சார்பாகவும் ஆலோசகர் தந்தையினுடைய இதன் சார்பாக அனைவருக்கும் முதலிலே நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய நாளிலே இந்த 34வது ஃபவுண்டேஷன் டே, இந்த 34 ஆண்டுகள் இந்த கடந்து வந்த பாதையை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று. ஒரு விவசாயி ஒருவர் தனது தோட்டத்திலே ஒரு மூங்கில் விதை ஒன்றை நட்டார். அதிலே ஒவ்வொரு நாளும் அவர் நீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். மாதங்கள் கடந்தன. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் என்று கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவர் தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்தவில்லை. அவர் தண்ணீர் வெறுமனே நிலத்திற்கு பாய்ச்சி கொண்டிருப்பதை பார்த்த மற்றவர்கள் எல்லாரும் அவரை ஏளனம் செய்தார். இன்னும் பைத்தியக்காரன் மாதிரி வெற்று பூமிக்கு தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறான், உங்களுக்கு வேலையே இல்லையா என்றெல்லாம் மக்கள் ஏளனமாக அந்த வழியிலே போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் அவனை பார்த்து ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மூங்கில் திடீரென்று வளர ஆரம்பித்தது. 80 அடி தூரம் உயரம், அது மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியது. அந்த 5 ஆண்டுகள் அந்த மூங்கில் விதை தன்னுடைய வேர்களை பூமிக்குள்ளே பலப்படுத்தி கொண்டிருந்தது. அது போன்றுதான் தொடர்ந்த காலத்திலே எங்களுடைய சபை தோற்றுவிக்கப்பட்ட அந்த வாழ்வு சூழல், அந்த காலத்தை நான் பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட பல்வேறு ஏளனங்கள், பேச்சுக்கள் பல இந்த காலத்திலே பாதர் நம்பி இத்தனை பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவரை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி பலர் எங்களை ஏளனமாக பேசிய எல்லாம் காதால் கேட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த 34 ஆண்டுகள் உண்மையாகவே ஆண்டவர் எங்களை எல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நான் நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய அருட்கரம் இந்த நாட்களிலே எங்களோடு இருந்திருக்கிறது. எனவேதான் திருப்பாடல் 127:1 இவ்வாறாக சொல்கிறது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரில் உடைத்து வீணார். ஆண்டவர் உண்மையாகவே இந்த சபையை கட்டி வழிநடத்தியிருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நான் நினைத்து பார்க்கிறேன். எனவே உங்கள் அனைவரோடு சேர்ந்து எல்லாம் உள்ள இறைவனுக்கு இந்த நாளிலே எங்களுடைய சபை தலைவர், ஆலோசகர்கள், அனைத்து உறுப்பினர் சார்பாக நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. பிரைசலால். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இவ்வேளையில் எங்களுடைய சபை நிறுவனர் தந்தை பேரர் தந்தை ஜெராட் பிரான்டிஸ் அவர்களை நன்றியோடு நாளிலே நினைத்து பார்க்க வேண்டும். அவரிடம் இருந்த தியாகம், அவரிடம் இருந்த அர்ப்பணிப்பு, அவரிடம் இருந்த அன்பு, அவரிடம் இருந்த நம்பிக்கை, இதை நான் அதிகமாக இந்த நேரத்திலே சொல்லியாக வேண்டும். தொடக்க காலங்களிலே அவரோடு இருந்தபோது ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. எத்தனையோ நாள் ஒருவேளை உணவோடு படுத்த இரவுகளும் உண்டு. அப்படிப்பட்ட நாட்களிலே நாங்கள் அவரை கேட்பது உண்டு, இப்படியே எத்தனை காலத்திற்கு, எத்தனை நாட்களுக்கு மாதம் செல்ல வேண்டும், எல்லாம் கடவுள் கொடுப்பார், கடவுள் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை அவரிடத்தில் எப்பொழுதும் இருந்ததை நான் பார்த்தேன். ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபாதர், நீங்கள் எத்தனை வயசில் சாமியாரானீங்க ஃபாதர்? நான் 24 வயசில் ஆகிட்டேன் அப்படிங்களா? எங்களை ஒரு 34 வயசுல ஆகிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், நம்பிக்கை தான் என் வாழ்க்கை, நம்பிக்கையா அப்படின்வார். அதே போல் உண்மையாகவே அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அன்னை மரியாதையில் கொண்டிருந்த நம்பிக்கை, எங்கேயாவது போவார், எங்கேயாவது செல்வார், யாரிடமிருந்தாவது உணவை வாங்கி கொண்டு வந்து, சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கண்டிப்பாக எங்களுடைய பசிக்கு அந்த நேரத்தில் கொடுப்பார். காலையில் கூட இந்த புண்ணியம் டீச்சரோடு பேசி கொண்டிருந்த போது, அங்கே செல்லுகிற போது ஃபாதர் சாப்பிடுங்க ஃபாதர்னு சொல்லி அவங்க கேட்கின்ற போது, எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பார்.
ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குறோம்ப்பா, செய்து கொடுப்பேன், எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நீ காலையில் கூட சொல்லிட்டு இருந்தான். அது யாரிடமாவது அவர் பேச்சு வந்து எங்களுக்கு அந்த உணவு கூட்டிய அந்த தருணங்கள் இதையெல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். தந்தை அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய வழிகாட்டுதல் இந்த அளவுக்கு இந்த சபை இத்தனை ஆண்டுகளை நோக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற போது தந்தை அவர்கள் இன்றும் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நமக்காக அனைத்து நிலைகளிலும் தமது உடனிருப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நான் ஆழமாக இந்த நேரத்தில் நம்புகிறேன். தந்தை அவர்களை நன்றியோடு நினைக்கின்றேன். தந்தை அவர்களுடைய பெற்றோரை இந்த நேரத்தில் சிறப்பாக நினைத்து பார்க்கிறேன். அவருடைய பெற்றோர் பிரான்சிஸ் புளோமினா, தற்போது அவருடைய உடன்பிறப்புகள் சகோதரர் ஜாக்கி, சகோதரி ஜஸ்டினா அவர்கள் எல்லாம் நேரத்தில் நினைக்கின்றேன். அவருடைய குடும்பத்தினருக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். மேலும் நாளிலே நமது சபையை சார்ந்த கருத்தந்தையர்கள் பலர் மிக தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு வாரங்கள்லாம் அவ்வளோ தூரத்திலிருந்துலாம் வந்திருக்கீங்க. எனவே இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருப்பது மிகவும் நாங்கள் சபையினுடைய இந்த ஆழமான ஒன்றிப்பை வெளிப்பாட்டை நாங்கள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறோம், சபையோடு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே மிக தூரத்திலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் அனைத்து எஸ்டிஎம் பாடர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மேலும் இந்த நாளிலே நமது தோழமை உணர்விலே இணைந்திருக்கிற நமது கருத்தந்தையர்கள், கருகாமை பங்கில் இருந்து வந்திருக்கிற புதலூர் பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் பாஸ்டர், இருகுவாய் பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ரவி அவர்களும் நம்மோடு இந்த நாளிலே மகிழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார்கள். தந்தையர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மேலும் இந்த நாளிலே நமது பாசத்திற்குரிய சகோதரிகள் டிஎம்ஐ டீச்சரும் டிஎம்ஐ பணிப்பட்டு எப்பொழுதும் எல்லா நிகழ்வுகளிலும் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள், இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு எப்பொழுதும் ஒரு பக்கபலமாக ஈடுபடுகின்ற நற்சகோதரிகள், இவர்களையும் நேரத்திலே நன்றியோடு நினைப்போம். அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் அவர்களோடு இணைந்து நகரியில் இருந்து வந்திருக்கிற பொன் சார்ந்த சபையை சார்ந்த சகோதரிகள், நகரிலிருந்து வந்திருக்கிற அவர் லேடி ஆஃப் மர்சி கான்வென்ட் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கும் நமது நன்றிகளை கரங்களை தட்டி அவர்களுக்கு மேலும் இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இன்றைய நாள் கொண்டாட்டம் என்பது இறைவனுக்கு இந்த திருப்பணியின் வழியாக நாம் நன்றி செலுத்திய கொண்டாட்டம் தான், வழிபாட்டு கொண்டாட்டம் தான். இந்த வழிபாட்டு கொண்டாட்ட நிகழ்வுகளை முன்னின்று பொறுப்பெடுத்துக் கொண்டு சிறப்பாக அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்த நமது அருட்பணியாளர்கள் ஆலிஸ் ராஜா மற்றும் அருட்பணியாளர் அந்தோணிராஜ் இவர்களுக்கு நமது கரங்களை தட்டி இவர்களுக்கு நமது மேலும் இந்த நாளிலே நமக்கு மதிய உணவு அன்பின் விருந்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற நமது அருட்பணியாளர்கள் மார்டின் பவுராஜ் அவர்களுக்கும் நமது நன்றிகளை கரங்களை தட்டி அவர்களுக்கு மேலும் ஒரு கொண்டாட்டம் என்பது தனித்து கொண்டாடுவது அது முழுமையான கொண்டாட்டம் அல்ல, மாறாக உறவுகளோடு இணைந்து கொண்டாடுவது தான் ஒரு முழுமையான கொண்டாட்டம். எனவே அனைத்து உறவுகளையும் இந்த நாளிலே அழைப்பதற்கு நமது நேரங்களை ஒதுக்கி அழைத்து உதவி செய்திருக்கிற அருட்பணியாளர் ஜான் பீட்டர் அவர்களுக்கும், மேலும் வெளியிலே பந்தல் சேர் அவற்றை ஏற்பாடு செய்து அதை முன்னின்று பொறுப்பெடுத்து செய்து கொடுத்திருக்கிற அருட்பணியாளர் தாமஸ் அவர்களுக்கும் நமது கரங்களை தட்டி அவர்களுக்கு நமது மற்ற ஏற்பாடுகளில் தன்னுடைய உடல் உழைப்பு, ஒத்துழைப்பு, ஆதரவு கொடுத்து எல்லா விதங்களிலும் உதவி செய்திருக்கிற நமது நோவிஷியல் பிரதர்ஸ், ஜூனியர் பிரதர்ஸ் மற்றும் நமது அரவணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கும் நமது கரங்களை தட்டி நமது நன்றியை வெளிப்படுத்தும்.
இறுதியாக சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நமது பங்கு இறை சமூகம் பதற்றப்பட்ட மக்கள் எப்பொழுதுமே தொடக்க காலங்களில் இருந்து எப்பொழுதும் எங்களோடு நீங்கள் இருக்கின்றவர்கள். அதனால் உங்களை கடைசியில் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டும். எப்பொழுதும் தொடக்க காலங்களிலிருந்து எல்லா நிகழ்வுகளிலும் எங்களோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று உங்களுடைய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்களே நீங்களும் எங்களுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சென்ட் மேரிஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, தொடக்கத்தில் சொன்னது போன்று எங்களுடைய சபை, நமது சபை ஆண்டவரால் கட்டப்பட்டிருக்கிற ஒன்று. எனவே ஆண்டவரால் வேரூன்றி இருக்கிற நாம் நமது சபை நிறுவனர் தந்தை பேரர் தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் அவருடைய தியாகத்தில், அன்பில், அர்ப்பணிப்பில் நாம் வேரூன்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நினைத்து சபையில் என்பதை குறித்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அன்பில் பயணிப்போம், ஒற்றுமையில் பயணிப்போம், நம்பிக்கையில் பயணிப்போம். ஒருவருக்கு தோள் கொடுத்து சபையினுடைய வளர்ச்சியில் நலனில் சிறப்பாக நமது பங்களிப்பை கொடுப்போம். எல்லாம் அந்த இறைவன் நமது முயற்சியை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நன்றி. நன்றி. இறுதி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த காணிக்கை திருமகனின் நலன் தரும் அடையாளமாக மாற்றி எங்களின் அருள்வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றேன். ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பற்றனுடன் ஊழியம் புரிந்து மேன்மேலும் கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, இப்பொழுது இறுதி பாடல் முடிந்த உடனே நம் ஆலயத்திற்கு வெளியிலே நம்முடைய தெய்வத்தாயாருக்கு என்னுடைய திருவடியில் அடக்கம் செய்திருக்கிற நம்முடைய பாசத்துக்குரிய பெருத்தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் அவருடைய திருவுடல் அருகாமையில் நின்று நாம் நன்றி கூறி ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபம் முடிந்த பிறகு உங்களுக்காக உணவான நாட்டில் விருந்தான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் அன்பு தந்தையை யோஜிண்டி மெசனட்டை வாழ்த்திடுவோம். அவர் பொங்கும் மகிழ்வுடன் பூமியில் பொரிந்திட்ட புனிதங்கள் புகழ்ந்திடுவோம். அவர் புனிதங்கள் புகழ்ந்திடுவோம்.
the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Prayer to obtain special favors through the intercession of our beloved Father Gerard Francis OMI, founder of the Society of St. Eugene de Massenet. O God, in your indestructible providence, you chose your humble servant, Father Gerard Francis, as an instrument to evangelize and to sanctify people who are unloved and marginalized. You filled him with an extraordinary missionary zeal and ardent charity, which impelled him to found the Society of St. Eugene de Massenet to continue the work of Christ's saving vision in the Church, especially among the unloved children, widows, destitute, and the suffering poor of Christ. We humbly pray in your merciful love, through the compassionate heart of your Son Jesus, to make your beloved servant, Father Gerard Francis, presence with you in heaven, and through his intercession, grant the petitions we now make to you in faith. Be pleased to grant also that the members of the society may remain always united and be ever imbued with inspired by his apostolic zeal and charity. We make this prayer in the name of Jesus the Lord. Amen. What in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to To the Father, and to the Son, and the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Eternal rest grant unto our founder, Gerard Francis, O Lord, and let perpetual light shine upon him. May he rest in peace. Amen. May the soul of our Father Founder, Gerard Francis, and the souls of all the faithful departed, through the mercy of God, rest in peace. Amen. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit.